Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல யூனிட் 3 அதாவது இயல் 3ல இருக்கக்கூடிய புக் பேக் क्वेश्चन அண்ட் ஆன்சர் தான் பார்க்குறோம். இது வந்து நமக்கு 2025ல புதிதாக மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டம். ஓகேங்களா? ஸோ சிலபஸ் வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் 2025க்கு உண்டான சிலபஸ், அதனால் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓல்டு சிலபஸோ ஓல்டு மெட்டீரியலோ வச்சுருந்தீங்கன்னா அதை மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? இதில் நம்ம வந்து இயல் 3 இயல் 1 2 ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வரக்கூடிய தேர்வுகளுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெட், டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி போன்ற போட்டித் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் கண்டிப்பாக டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லா அரசு பணிகளுக்கும் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தகுதி தேர்வு வந்து ரொம்ப முக்கியமானது, அதனால் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இயல் 3ல் இருக்கக்கூடிய தமிழர் குடும்ப முறை, விருந்தினர் இல்லம், கம்பராமாயணம், உரிமை தாகம், பொருள் மயக்கம், இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நமக்கு ஆகஸ்ட் மந்த்துக்கு உண்டான ஒரு சிலபஸ். ஓகேங்களா? சுற்றத்தார் கண்ணே உல அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இயல் 3ல் பாடப்புத்தகத்தில் வந்து நம்மை அளப்போம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் பேஜ் நம்பர் 67ல் டெக்ஸ்ட் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து பலவுள் தெரிகளை ஒரு 5 வினா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் குருவினா, சிறுவினா, நெடுவினா, அதுக்கப்புறம் சில மொழித்திறன் பயிற்சிகள் எல்லாமே இருக்குது. ஸோ 1 by 1 பார்த்துடலாம். குறிப்பாக 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலில் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய மெட்டீரியல் உங்களுக்கு அதில் அப்டேட் கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ வந்து பலவுள் தெரிக நம்மை அளப்போம் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 1 by 1 பார்த்துடலாம். இதில் வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் கேள்வி, குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படி? தொல்காப்பியம், திருக்குறள், குறுந்தொகை, புறநானூறு. அதில் சரியான விடை வந்து ஆப்ஷன் ஆ, திருக்குறள். ஓகேங்களா? திருக்குறள். அடுத்து இரண்டாவது வினா, பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. ஸோ பொறுத்துக்க டைப்பில் சொல், அதற்கு உண்டான பொருள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சொல், அதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, செற்றார், கிளை, உவகை, கானம். அதே போல் பொருளில் வந்து மகிழ்ச்சி, காடு, பகைவர், உறவினர். இதற்கான சரியான விடை வந்து ஆப்ஷன் ஆ. செற்றார் அப்படின்னா பகைவர், இதுதான் 1. சரிங்களா? செற்றார் அப்படின்னா பகை, கிளைனா உறவினர். இது வந்து லோயர் கிளாஸ்லேயே நம்ம வந்து படிச்சிருப்போம். கிளைஞர், கிளை, அதெல்லாம் படிச்சிருப்போம். சரிங்களா? அடுத்து வந்து உவகைனா மகிழ்ச்சி, உவகை மகிழ்ச்சி, இது வந்து 3rd one. காணம், கான், காடு, இதெல்லாம் வந்து ஒரு மீனிங். கான் அப்படின்னா காடு, காணம் அப்படின்னா காடு. ஓகேங்களா? ஸோ 3, 4, 1, 2 இதுதான் ஆப்ஷன் ஆ, இதுதான் சரியான விடை. அடுத்து வினா எண் 3, கொஸ்டின் நம்பர் 3 வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக என்று ஜலாலுதீன் ரூமி குறிப்பிடுவது வக்கிரம், அவமானம், வஞ்சனை. இவை அனைத்தும். ஆன்சர் இவை அனைத்தும். ஓகேங்களா? அடுத்து வினா எண் 4, கொஸ்டின் நம்பர் 4, தந்தன தாதை தன்னை தடக்கையான் எடுத்து சார்வான். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். அடிக்கோடிட்ட சொல் வந்து தடக்கையான். தடக்கை, சால, உரு, தட, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சொல் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம் லோயர் கிளாஸில். ஸோ அதுதான் தடக்கையான். இதனுடைய அடிக்கோடிட்ட சொல் வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சொல். ஓகேங்களா? ஆப்ஷன் ஆ, உரிச்சொல் தொடர். ஓகேங்களா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். இலக்கண டைப்பில் வந்து இந்த மாதிரியான வினாக்கள் கேட்கறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். அடுத்து வந்து வினா எண் 5, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்னும் பாரதியின் பாடல் வெளிப்படுத்துவது டேஷ். தனி குடும்ப முறை, தாய்வழி குடும்ப முறை, விரிந்த குடும்ப முறை, தந்தையர் வழி சமூக முறை. ஆன்சர் ஆப்ஷன் இ, தந்தையர் வழி சமூக முறை. ஏன்னா எங்கள் தந்தையர்னு இருக்கு இல்லையா? ஸோ ஆப்ஷன் இ, தந்தையர் வழி சமூக முறை. இதெல்லாம் வந்து ஒரு கீவேர்டு மாதிரி. ஓகேங்களா? அடுத்து வினா எண் 5 வரையும் வந்து பலவுள் தெரியும் 1 mark கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து குருவினா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படிங்கிறத பார்த்தாலும், புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு எழுதுக அப்படிங்கிற ஒரு வினா வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தலாம். ஸோ இது எல்லாமே டீட்டெயில் ஆன்சர் எல்லாமே வந்து நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக. சங்க காலத்தில்
தற்காலிக தங்குமிடம் புக்கில் எனவும், அதாவது தற்காலிகமாக தங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து புக்கில். ஓகேங்களா. அதுவே வந்து திருமணத்திற்கு பின் கணவனும் மனைவியும் பெற்றோரிடம் இருந்து பிரிந்து தனியாக வாழுமிடம் தன்மனை எனவும் அழைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புக்கில்னா என்ன, தன்மனைனா என்ன? தன்மனைனா ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து தனியாக வாழ்கிறாங்கன்னா அதுக்கு தன்மனை. ஓகேங்களா. தற்காலிகமாக டெம்பரவரியாக ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரி வந்து இருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து புக்கில். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து ராமன் சுக்ரீவனிடம் கூறிய செய்தியை எழுதுக. சுக்ரீவனிடம் ராமன், நான் இனி சொல்வதற்கு என்ன இருக்கிறது, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள உன் பகைவர் என் பகைவராவர், தீயோராக இருப்பினும் உன் நண்பர் எனக்கும் நண்பராவர், உன் உறவினர் என் உறவினராவர். அடுத்த பாயிண்ட், அன்பு நிறைந்த என் சுற்றத்தார் இனி உலகுக்கும் சுற்றத்தாவராவர், நீ என் இனிய உயிர் நண்பனாவாய் என்று கூறி உறவை உறுதிப்படுத்தினான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 3, எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார்? மனித வாழ்க்கை ஒரு விருந்தினர் இல்லம் போன்றது. மனிதனுக்கு ஏற்படும் ஆனந்தம், மனச்சோர்வு, அற்பத்தனம், விழிப்புணர்வு போன்றவற்றை வீட்டிற்கு எதிர்பாராமல் அவ்வப்போது வந்து செல்லும் விருந்தாளிகள் என்று ஜலாலுதீன் ரூமி உருவகப்படுத்துகிறார். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே புல்லட் பாயிண்டில் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வினா எண் 4, துன்பு உளது எனின் அன்றோ சுகம் உள்ளது என்ற ராமனின் கூற்று பின்வரும் இரு பழமொழிகளில் எதற்கு பொருந்தும்? ஸோ 2 பழமொழி கொடுத்துருக்காங்க, அது வந்து எது பொருந்தும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நிழலின் அருமை வெயிலில் தெரியும், சிறு துரும்பும் பல்குத்த உதவும். அதில் வந்து 2 பழமொழியில் எதுன்னு பார்த்தோம்னா நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்ற பழமொழிக்கு பொருந்தும். ஓகேங்களா. அடுத்து வினா எண் 5, சங்க காலத்தில் தாய்வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் யாவை? சங்க காலத்தில் ஆன்சர் வந்து பார்த்தலாம். சங்க காலத்தில் கன சமூகத்துக்கு தாயே தலைமை ஏற்றிருந்தால் பெண் திருமணம் செய்த பின்னரும் தன் இல்லத்திலேயே தாய முறைப்படி தொடர்ந்து வாழ்ந்து வந்துள்ளார். குடும்பத்தின் சொத்தும் வளங்களும் தாய்வழி செல்வங்களுக்கும் பெண்களுக்கே சென்று சேர்ந்தன. இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து சிறுவினால ஒரு 5 கொஸ்டின் இருக்குது, அதுக்கு கொஸ்டின் மட்டும் என்னென்னன்றதை பார்த்தலாம். ஆன்சர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இல்லையா லிங்க்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த பேஜுக்கு வருவீங்க. ஸோ பொறுமையாக நீங்கள் உங்கள் மொபைல்லே வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம், விளக்கம் எழுதுங்க. அது ஒரு வினா. அடுத்து குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவரான நிகழ்வுகளை சுட்டி காட்டுக. இந்த கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வினா எண் 3, இடம் சுட்டி பொருள் விளக்குக. இந்த மாதிரி கொஸ்டின் நிச்சயமாக வரும். இந்த செகண்ட் தேர்டும் இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து, இடம் சுற்றி பொருள் விளக்குக. ஸோ இடம் வந்து எங்க, பொருள் என்ன, விளக்கம் என்ன, அது வந்து நம்ம சொல்லணும். ஸோ இடம் வந்து பார்த்தீங்கன்னா பாரசீக கவிஞர் ஜலாலுதீன் ரூமி எழுதிய விருந்தினர் இல்லம். ஓகேங்களா. ஸோ அது பொருள் என்ன, அதுக்கான விளக்கம் என்ன, அதை வந்து நம்ம சொல்லணும். சரிங்களா. இடம் சுற்றி பொருள் விளக்கிலிருந்து ஒரு வினா வந்து நிச்சயமாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வினா எண் 4, தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்துக்கு செய்த உதவிகள் யாவை? அடுத்து வினா எண் 5, மனந்தகம் விளக்கம் தருக. அடுத்து நெடுவினால நமக்கு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஏதாவது ஒரு வினா தேர்வுக்கு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. குடும்பம் என்னும் சிறிய அமைப்பில் இருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது, எவ்வாறு விளக்குக? இது ஒரு கொஸ்டின். அதுக்கான ஆன்சர் வந்து சப்ஹெட்டிங் கொடுத்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வினா எண் 2, நெடுவினால பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிரினங்களுடன் கொண்டிருந்த உறவு நிலையை பாடப்பகுதி வழி நிறுவுக. அடுத்து வினா எண் 3,
உரிமை தாகம் கதையில் வெளிப்பட்டுள்ள உறவின் மேன்மையை புலப்படுத்துக. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொழியை ஆள்வோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது சிறுவினா, குறுவினா, நெடுவினா. இதுக்கு மேலே வந்து இந்த பயிற்சி வினாக்கள் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுற இடம். ஓகேங்களா? இதில் வந்து இலக்கிய நயம் பாராட்டுக வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா லெசன்லேயும் ஒரு இலக்கிய நயம் பாராட்டுக இருக்குது. இதில் வந்து நமக்கு தேர்வுக்கு நிச்சயமாக வரும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நயம் பாராட்டுக, இலக்கியம் நயம் பாராட்டுக ஏதாவது கேட்பாங்க. இதில் பாடல் வரி கொடுத்துட்டு அதுலேருந்து நமக்கு என்னென்ன எழுதணும்னு பார்த்தோம்னா ஆசிரியர் குறிப்பு, மையக்கருத்து, எதுகை, மோனை, அடி எதுகை, அடிமோனை, சீர்மோனை அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ என்னென்ன வருது, அணி என்னென்ன, சந்தம், சுவை, இயைபு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். முரண். அடுத்து சில புக்கில் இருக்கக்கூடிய பயிற்சி வினாக்கள் தான். வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. சரிங்களா? அதில் வந்து ஒரு 3 கொஷின் வந்துருக்கு இதில் புக்கில் நமக்கு. ஃபஸ்ட்டு இதை கொடுத்துருக்காங்க, அதுக்கான விடை குறிப்புகள் இங்கே இருக்குது. அதே மாதிரி செகண்டு விடை குறிப்புகள், தேர்டும் அதுக்கான விடை குறிப்புகளும் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக ரொம்ப ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து அறிவிப்பு பலகை அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து மொழியோடு விளையாடு, பட்டிமன்றம் இருக்குது. அடுத்து எண்ணங்களை எழுத்து ஆக்குக. ஒரு படம் கொடுத்துட்டு அதிலேருந்து நம்ம எழுதணும். இதுவும் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஒரு டயக்ராம் கொடுத்துருவாங்க, அதை வச்சு நீங்கள் ஓனாக எழுதணும். அதுதான் அதில் முக்கியம். சரிங்களா? நீங்களாக வந்து ஓனாக வந்து ஒரு 4-5 வரி வர மாதிரி எழுதணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து படிப்போம் பயன்படுத்துவோம் அறிவை விடுவிசை. இது எல்லாமே புக்கில் இருக்கிறது தான். இதை ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அனைத்து கொஸ்டின் அண்ட் ஆன்சரும் இதில் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த டீட்டெயில் ஆன்சர் நம்ம போடுறதுக்கான லிங்க்கு நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம். அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.